La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆஃப் பிஎஸ்எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரியை பற்றி ஃபுல் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பிஎஸ்எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி கம்ஸ் அண்டர் ஆயுஷ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் தான் இதை ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கீழே என்சிஐஎஸ்எம் வரும். ஸோ என்சிஐஎஸ்எம் நேஷ்னல் இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெடிசன். ஸோ அவங்களுக்குள்ளே தான் நம்ம ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான் இதுக்கு நமக்கு யூனிவர்சிட்டியாக இருக்கும். ஸோ ஆயுஷ் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ், ஸோ சித்தால ஏதாவது எக்ஸாம்ஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான் இவங்க நமக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்சிஐஎஸ்எம் கைட்லைன்ஸ் படி தான் நமக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஒரு வருஷம் எப்படி ஆரம்பிக்கணும், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ணணும், டேர்ம் எக்ஸாம் எப்போ வைக்கணும், அந்த இன்டர்னல்ஸ் மார்க்ஸ் எப்போ ஆட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் என்சிஐஎஸ்எம் கைட்லைன்ஸ் மூலம் மட்டும்தான் நமக்கு ஃபுல்லாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ பிஎஸ்எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் சர்ஜரியில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5.5 years படிக்கிற மாதிரி இருக்கும். 5.5 வருஷம் கோர்ஸ். இதில் நாம் 4.5 years படிக்கணும். அந்த 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 4.5 years எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 years 1.5 years 1.5 years அப்படின்னு சொல்லிட்டு 3 ப்ரொஃபஷனல் பேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1.5 years, செகண்ட் ப்ரொஃபஷனல், தேர்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் 1.5 yearsனால் ஃபஸ்ட் இயர் வருவாங்க. ஸோ அவங்களுக்குரிய சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ப்ரொஃபஷனலில் உங்களுக்கு அனாட்டமி இருக்கும், அந்த ஃபிசியாலஜி இருக்கும், அந்த பயோகெமிஸ்ட்ரி இருக்கும், மைக்ரோபயாலஜி இருக்கும், அண்ட் தோக்கி இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அனாட்டமியை பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபிசியாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 1 ஃபிசியாலஜி என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தா ஃபிசியாலஜி. ஸோ சித்தா ஃபிசியாலஜி நம்ம படிப்போம். பேப்பர் 2வில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஃபிசியாலஜி நம்ம படிப்போம். ஸோ பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி எல்லாமே மாடர்ன் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் தோக்கினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தோற்றக்கரமும் ஆராய்ச்சியும் சித்த மருத்துவம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சித்தா. ஸோ சித்தாவோட பேசிக்ஸை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம 8 பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் இயர். ஓகேங்களா? ஸோ தமிழ் ஃபிசியாலஜி இருக்கும், ஃபிசியாலஜி பேப்பரில் அந்த ஃபிசியாலஜி 2 பேப்பர் இருக்கும், அனாட்டமி 2 பேப்பர் இருக்கும். ஸோ பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, தோக்கி. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் இயரில் நம்ம ஃபஸ்ட் இயரில் நம்ம எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 3 எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் கோர்ஸும் ப்ளஸ் என்சிஐஎஸ்எம் கைட்லைன்ஸ் மூலமாக ப்ளஸ் 3 எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ். எலக்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இட்ஸ் ஆன்லைன் கோர்ஸ். ஸோ ஒரு கோர்ஸை நம்ம காலேஜ் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. இந்த ஆன்லைன் கோர்ஸ் எல்லோரும் பண்ணுற மாதிரி இட்ஸ் கம்பல்சரி. ஸோ நமக்கு இன்டர்னல் மார்க் இதில் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கோர்ஸை நம்ம ஒவ்வொரு வருஷமும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணி நம்ம ஆன்லைன் கோர்ஸை ஃபுல்லாக ஃபுல் வீடியோஸ் பார்த்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்ஸை நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸாம்ஸ் மூலமாக நமக்கு ஒரு சர்டிஃபிகேட்ஸ் மாதிரி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ எலக்டிவ்ஸ் கோர்ஸும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் அது ஈஸி தான். ஸோ ஆன்லைன் கோர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 8 பேப்பர் அந்த 3 எலக்டிவ் கோர்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃபினிஷ்டபிள் ஃபஸ்ட் இயர். ஸோ செகண்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 6 சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மருந்தியல், மருந்தாக்கவியல், சட்டம் சார்ந்த மருத்துவம், நஞ்சு முறிவு, நோய் நாடல், மெடிசினல் பாட்னி, நோயில்லா நெறி, இல்லாட்டி நம்ம ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 சப்ஜெக்ட்ஸு, ஆனால் 11 பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மருந்தியல், மருந்தாக்கவியல் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மருந்தியலில் பேப்பர் 1 எழுதுவோம், பேப்பர் 2 எழுதுவோம். மருந்தாக்கவியலுமே பேப்பர் 1 அண்ட் தென் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். சட்டம் சார்ந்த மருத்துவம் அண்ட் நஞ்சு முறிவு அதுலேயுமே நமக்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு இருக்குது. ஸோ நோய் நாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் நமக்கு 3 பேப்பர் இருக்குது. நோய் நாடல் பேப்பர் 1 பேப்பர் 2 தமிழ் நோய் நாடல். ஸோ ஓகேங்களா? ஸோ தமிழ் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தமிழ் பேத்தாலஜி மீன்ஸ்
ஸோ சித்தர்கள் மூலமாக நமக்கு வந்து தமிழ் பேத்தாலஜி, ஸோ சித்தா படிக்கிறதுனால தமிழ் பேத்தாலஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 அந்த வந்து நோயிடல் பேப்பர் 2 அப்படின்னா ஸோ வந்து மாடர்ன் பேத்தாலஜி அப்படின்னு இருக்கும். ஸோ மருந்தியல் மருந்தாக்கவியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார்மாகாலஜி. ஸோ வந்து நம்ம வந்து ஃபார்மாகாலஜி மட்டும்தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ நம்ம மெடிசன் பேஸ் பண்ணி பண்ணுறதுனால ஸோ நமக்கும் மாடர்னுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மாகாலஜி, இந்த குணப்பாடம் அப்படின்னு சொல்லுவோம். சட்டம் சார்ந்த மருத்துவம், நெஞ்சு முறிவுலாம் நம்மளுக்கு மாடர்ன் படிக்கிறது அப்படியே படிப்போம். அதுக்கப்புறம் மெடிசினல் பாட்னி அப்படின்னு இருக்குது. ஸோ மெடிசினல் பாட்னின்றது நம்ம ஒரு மேஜர் சப்ஜெக்ட். ஸோ பிளான்ஸை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து படிக்கணும். ஸோ பிளான்ஸ் ஐடென்டிஃபிகேஷன்லாம் நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோய் இல்லா நடி ஹைஜீன். ஸோ எப்படி ஒரு மனுஷன் ஹைஜீனோட நோய் இல்லாமல் எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ப்ரொஃபஷனல் இட்ஸ் மேஜர் ப்ரொஃபஷனல். ஸோ செகண்ட் ப்ரொஃபஷனல்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஜாலியான ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ நம்ம மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எதில் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா செகண்ட் ப்ரொஃபஷனல். நீங்கள் வந்து எலக்டிவ்ஸ் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். 3 எலக்டிவ்ஸ் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 3 எலக்டிவ்ஸ் கோர்ஸுமே ஸோ நம்ம வந்து கோர்ஸ் ஃபுல்லாக நம்ம என்ன ஃபஸ்ட் இயரில் பண்ணணுமோ ஸோ கோர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீஷன் பண்ணிட்டு ஸோ அதுக்குள்ளான வீடியோஸ் வந்து பார்த்து அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி நமக்கு வந்து ஃபைனலாக நமக்கு வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் மூலமாக போகிறதுக்கு மட்டும் இவங்க வந்து தருவாங்க. இப்போ தேர்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் ப்ரொஃபஷனல் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெடிசன், பொது மருத்துவம், எஸ்பிஎம் சிறப்பு மருத்துவம், தென் சர்ஜரி அறுவை மருத்துவம், அண்ட் தென் இஎம் அப்படின்னு சொல்லுவோம் எமர்ஜென்சி மெடிசன், அண்ட் தென் ஓஜி ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜிஸ்ட், அண்ட் தென் பீடியாட்ரிக்ஸ் ஸோ வந்து குழந்தை மருத்துவம். இப்படி வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 6 சப்ஜெக்ட்டுமே ஸோ 6 சப்ஜெக்ட்லையுமே 2 பேப்பராக வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்போ வந்து ஜென்ரல் மெடிசன் பொது மருத்துவம் எடுத்திங்கன்னா 2 பேப்பர் இருக்கும். அந்த எஸ்பிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ சிறப்பு மருத்துவத்தில் வந்து 2 பேப்பர் இருக்கும். சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் தேர்ட் ப்ரொஃபஷனல்லுமே நமக்கு வந்து 11 பேப்பர். அதுலேயுமே நம்ம வந்து 3 எலக்டிவ்ஸ் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி ஃபைனலாக வந்து இவங்க வந்து எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரொஃபஷனல். ஸோ 4 இயர்ஸ் 4.5 இயர்ஸ் முடிச்சு அதுக்கப்புறம் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் காலேஜ். 6 மந்த்ஸ் காலேஜில் பண்ணுங்கள், 6 மந்த்ஸ் வெளியே பண்ணுங்கன்ற மாதிரியே சொல்லுவாங்க. இல்லை 1 இயர் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து காலேஜ்லேயே பண்ணுங்கள் அப்படின்னுமே சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இன்டர்ன்ஷிப் ரேட் அது தனி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்டடீஸ். ஸோ வந்து ட்ரைனிங் பீரியடுங்கிறது நம்மளோட ட்ரைனிங்கோட இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1.5 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் அந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப் அப்படி பிரிச்சிருக்கிறதுனால ஸோ டோட்டலாக வந்து நமக்கு வந்து 5.5 இயர்ஸ் வந்து வரும். ஸோ அதில் நமக்கு 1.5 இயர்ஸ் கழிச்சு 18 மந்த்ஸ் கழிச்சு தான் நமக்கு வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து வைப்பாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ ஃபஸ்ட் ப்ரொஃபஷனாக நம்ம போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா 18 மந்த்ஸ் கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு அப்படி தான் மட்டும்தான் நமக்கு வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான் நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் செட்டப்பு அந்த வந்து மார்க் கரெக்ஷன் வேலிடேஷன் எல்லாமே டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் தான் நமக்கு வந்து எல்லாமே வந்து நடக்கும். அதே மாதிரி தான் செகண்ட் ப்ரொஃபஷனலும். ஸோ செகண்ட் ப்ரொஃபஷனல் நம்ம வந்து ஸோ 18 மந்த்ஸ் கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ வந்து நம்ம செகண்ட் ப்ரொஃபஷனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிட்டு நம்ம எந்த ஒரு அரியருமே இல்லாமல் நம்ம வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியஸ்டான கோர்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ நம்ம படிக்கணும்னு நினச்சா நம்ம எல்லாமே உட்காந்து படிக்கலாம். ஸோ வி ஆர் ஸ்டடி மோர் தென் எம்பிபிஎஸ். ஓகேங்களா? ஸோ எம்பிபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாடர்ன் மட்டும்தான் படிப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வந்து மாடர்னும் படிப்போம், நம்ம வந்து தமிழையும் படிப்போம். ஆக்சுவலாக தமிழ் சித்தர் ஸோ ட்ரெடிஷ்னல் மெடிசன் சப்ஜெக்ட்ஸும் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரெண்டுமே கம்பேர் பண்ணி நமக்கு ஒரு கரெக்டான ஒரு டயக்னோசிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து புரிய வரும். ஸோ வந்து எப்படி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, ஸோ மாடர்ன் வைஸ் நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, ஸோ வந்து நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் வைஸ் நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மெடிசன் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டைப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆர் கவரிங் த ஓவரால் த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ். ஸோ நோய் வருதுன்னா ஈஸியாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, ஸோ ஈஸியாக டயக்னோஸ் பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு ஈஸியாக சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த கோர்ஸோட ஃபைனல் அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நம்ம பேஷண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்குறோமோ, ஸோ எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நம்ம வந்து பேசுகிறோமோ, ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டிசீஸ்லேருந்து குணமாகுதோ அப்படின்னு சொல்லிட்டு போனால் யூ பிகம் a சக்ஸஸ்ஃபுல் டாக்ஸிதா டாக்டர் அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஸோ இது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ்.
ஸோ டவுட்ஸ் வந்து இருக்குது ஆக்சுவலாக எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, சித்தா படித்தா ஸ்கோப் இருக்குமோ இருக்காதோ, ஸோ சித்தா டாக்டர்ஸ்லாம் லைக் சேலரி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய மித்ஸ் நிறைய இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அதெல்லாம் வந்து ரிவீல் ஒவ்வொன்றா பண்ணுவோம். ஸோ சித்தா டாக்டர்ஸ்லாம் ஆயுஷ் டாக்டர்ஸ்லாம் வந்து கோட் யூஸ் பண்ணுவாங்களா, ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ண தான் செய்வோம். கோட்டு, ஸ்டெத்தஸ்கோப்பு, அந்த இந்த மெடிக்கல் அப்பரேட்டஸ், பிபி எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ண கற்றுப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மாடர்ன் மெடிசன் பற்றி நம்ம இது ட்ரெடிஷ்னல் மெடிசனை பற்றி படிக்கிறோம் இல்லையா. ஸோ ட்ரெடிஷ்னல் மெடிசன் அந்த காலத்தில் எப்படி வந்து நோய் கணிச்சாங்க, ஸோ நாடி பார்க்குறது, எப்படி வந்து மனைக்கரை நூல் பார்க்குறது, நீர்க்குறி, நெய்க்குறி, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தினம் ஸோ பார்க்க மட்டும்தான் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேத்தாலஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து இது ஒரு நல்ல கோர்ஸ் தான், எடுத்து தாராளமாக யாருனாலும் படிக்கலாம். ஸோ இட்ஸ் ஈஸியஸ்ட் அண்ட் ஃபைனஸ்ட் கோர்ஸ். ஸோ நான் சித்தா படிக்கிறதுனால எனக்கு இது தெரிஞ்சதுனால நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து ஆயுர்வேதாவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஹோமியோபதிக்குமே சப்ஜெக்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி பேசிக்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா. ஸோ அண்டர் த NCASM கைட்லைன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்லேருந்து தான் நம்மளாம் வருவோம். இன்டர்ன்ஷிப்லாம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து யூனிவர்சிட்டியில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா ஸோ வி ஆர் ஃபைனலைஸ்ட் டாக்டர் ஆகிடுவோம். ஸோ இவ்வளோ தான் கோர்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இருந்துச்சுன்னா maulishankar02 இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சித்தர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்குது, நீங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ஃபஸ்ட் இயரில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், ஸோ அதை பற்றி டீப்பாக பார்ப்போம். செகண்ட் இயர் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அதை பற்றி டீப்பாக, தேர்ட் இயரில் என்னென்ன டீப்பாக, ஸோ அப்படின்லாம் ஃபுல்லாக வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்படி வந்து காலேஜில் சர்வைவ் ஆகிறது, ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் டேட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 14th August அப்ளிகேஷன் டேட், இன்னைக்கு 15th August. ஸோ வந்து இன்னும் கவுன்சிலிங் எப்படி நடக்க போகுது, கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் எப்படி நடக்க போகுது, எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல வீடியோஸ் நம்ம நல்லா போட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் த சேனல் கைஸ், அண்ட் தட்ஸ் இட். டாடா, பை பை.